ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அது 118வது சங்கீதத்தில் இப்படியா ஒரு வசனம் இருக்குது, இது கர்த்தருடைய நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடவோம். திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹேஸ் மேட், வி வில் ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டவருடைய இன்னைக்கு வந்து என்ன டே இது? இல்லை காட்ஸ் டே, லார்ட்ஸ் டே, இல்லை கர்த்தருடைய நாள் இன்னைக்கு. ஸோ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துருக்கிறோம். அதனால் நம்ம எப்படி இருக்கணும்? வி ஹாவ் டு பி சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷ் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சொல்லுங்கள், பி கிளாட். அதான் இங்கிலீஷில் பி கிளாடியா, பி கிளாடியா. ஹல்லேலூயா. ஓகே. ஸோ இந்த நாள்லேயும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். ஸோ இந்த அதிகாரத்தில் இருந்து தான் நம்ம இன்றைக்கி காரியங்களை தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். யாராவது நல்ல வேகமாக வாசிக்கிறவங்க 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. அப்படியே நீங்கள் எல்லோரும் எடுத்தவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை தான் நம்ம வாசிக்க கேட்ட பகுதி. பாருங்கள், இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எத்தனை வருஷம்னா கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. 430 வருஷம் கழித்து தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கருத்தினாலும், அதாவது கொஞ்சம் நஞ்சம் அற்புதம் செஞ்சு ஆண்டவர் கொண்டு வரல இல்லையா. எகிப்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், வனாந்திரத்தில் அவர்களை நடத்தினதாக இருக்கட்டும், தேவன் வல்லமையாய் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. அதை தான் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவர் கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், அப்படி தான் கொண்டு வந்து அவர்களை ஆளும்படிக்காக அல்லது அவர்களை நடத்தும்படிக்காக நியாயாதிபதிகளை வைத்தார். ஆனால் நம்ம இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் வாசிக்கும்போது இது முதல் நியாயாதிபதி இதில் இல்லை. ஆனாலும் பாருங்கள், இந்த இடத்துல சொல்றார், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். எப்படி இருக்கு? ஆண்டவர் தான் அவங்கள ரட்சித்து ஆண்டவருடைய பலத்த கரத்தினால கொண்டு வந்து, எப்படின்னா அங்கே போட்டிருக்கு இல்லையா, அவருடைய சத்துருக்களை துரத்தி எப்படி இருந்திருக்கும் இல்லையா அந்த சூழ்நிலையை ஓட விரட்டின மாதிரி இல்லை. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டோன்னா, பார்வோனுடைய சேனையை சமுத்திரத்தில் அமிழ்த்து போட்டார் இல்லை, ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவங்கள தம்முடைய ஜனங்களை எதிர்த்தவனை ஒருவனை ஆண்டவர் விடலை. அவ்வளவு அவர்களுக்காக பரிந்து பேசி, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்காக யுத்தம் பண்ணி, அவங்களுக்காக போராடி அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த கர்த்தர் தான் இவர். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அதே கர்த்தர் தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம், ரட்சித்த தெய்வம் சொல்லுது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை. அவங்க தேவ ஜனந்தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், எந்த மாற்றமும் கிடையாது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம் உள்ள தேசத்திற்கு கொண்டு வந்தவரும் அவர் தான், எந்த மாற்றமும் கிடையாது. இவங்க கர்த்தருடைய ஜனங்க தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய ஜனங்க தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் மாறாக
அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு தம்முடைய ஜனத்தை நேர்த்தியாக நடத்தணும், ஆசீர்வாதமாக நடத்தணும் தான் ஆசை. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல அவருக்கு தான் ஜனத்தை ஒப்பு கொடுக்கணும்னு அவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். தான் ஜனத்தை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அப்போ இந்த இடத்துல தேவ ஜனம்தான். ஆனால் அந்த கஷ்டத்துக்குள்ளே அவங்க போகிறதுக்கு காரணம் என்னவா இருக்குது சொல்லுங்கள் நீங்கள்? என்ன காரணம்? அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம். சரி, அப்படி என்ன பொல்லாப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி 10வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், அந்த தேசத்தை கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே. என்ன பொல்லாப்பு அப்படின்னா, ஆண்டவர் அவர்களுக்கு சில பிரமாணங்களை கொடுத்திருந்தார், சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். சும்மா சுருக்கமாக சொல்லலாம் 10 கட்டளைகள், அதையே விரிவாக சொல்லலாம் 613 கற்பனைகளை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த 10 கட்டளைகளை அவர்கள் மீறினதுனால கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள ஒரு பிரச்சனைக்குள்ள அல்லது சத்ருவுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானுடைய கையில் 7 வருஷம் ஒப்பு கொடுத்தார். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், பாலம் தேர்ந்து ஓடுகிற தேசம், விதைக்காததாக இருக்கிற தேசம், ரொம்ப அதாவது கானான் தேசம்ன்றது ரொம்ப ஒரு அற்புதமான தேசம் அல்ல. அதுக்கு போய் வேவு பார்த்துட்டு வந்தவங்களாம் சொல்லுவாங்க, ஐயோ அங்கே பார்த்த மாதிரியான அந்த கனிகளையும் அதனுடைய சுவையும் அதனுடைய விருட்சங்களும் அப்பா பிரமாதமாக இருக்குது. அதாவது ஒரு திராட்சை கொலையை அதில் நம்ம வாசிச்சிருப்போம் இல்லையா, நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு திராட்சை கொலையை இந்த பக்கம் ஒரு தோல்லையும் அந்த பக்கம் ஒருத்தனும் 2 பேரும் சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த சைஸுக்கு ஒரு திராட்சை கொலை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு திராட்சை கொலைனா இவ்வளோ சைஸுக்கு பார்த்துருக்கோம். சுமந்து போகிற எவ்வளோ பெரிய திராட்சை கொலையாக இருந்திருக்கும், அவ்வளோ பெருசை அவங்க சுமந்துக்கிட்டு போகிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்போனா அந்த தேசம் எவ்வளவு வளப்பமான தேசம், எவ்வளவு செழிப்பான தேசம். ஆண்டவர் தன் ஜனத்தை எவ்வளவு நேசிச்சு அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனால் பாருங்கள், அங்கே எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அவங்க சாப்பாடு எப்படி இருந்திருக்கும் இல்லை? அவங்க திராட்சை ரசம்ன்றது இஸ்ரவேலருக்கு நம்ம ஊரில் பிரியாணி மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். டெய்லியும் அவங்களுடைய எல்லாத்துலேயும் திராட்சை ரசம் இருக்கும். அவ்வளவு விசேஷமான ஒரு காரியம் எந்த நேரமும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அவங்க பொல்லாப்பை செய்த உடனே அங்கே அதே ஜனங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம வாசித்தோம் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்கள். மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி. இதை யோசிச்சு பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் சத்துருக்கள் எல்லாம் துரத்திட்டு அவனுங்களெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி பண்ணிட்டு தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணி அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை கொடுக்குறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவ்வளோதான். அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாததுனால இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு வாசிக்கும் பொழுது. அவருடைய ஜனந்தான், ஆனால் எப்படி எங்கே இருக்கிறாங்களா? மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும். இவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு பட்டணத்தை கொடுத்து, பாலும் தேனுகிற ஓடுகிற தேசத்தை கொடுத்து, எந்த குறைவும் இல்லாமல் தேசத்தை கொடுத்தா அவன் எங்கே போய் வாழ்கிறான்? அவனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு? மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும். விச் மீன்ஸ் இந்த ஊரில் அவனுக்கு எத்தனையோ சொந்த வீடு இருந்திருக்கும், எல்லாருக்கும் வீடுகள் இருந்திருக்கும். வந்தாங்க, எல்லாருக்குமே ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கெபியில் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதாவது ரெஸ்ட்லெஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. ஏன்? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தது நிமித்தம். அதை அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கனால நான் அதை சும்மா சின்ன சின்ன குறிப்புகள் மாதிரி எடுத்தேன். முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க? பொல்லாப்பு செய்கிறாங்க. அது நிமித்தமாக 2வது 3வது வசனம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க தங்களுடைய பொல்லாப்பு நிமித்தமாய் அலைந்து திரிகிறத பார்க்க முடியும். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள், நம்ம படுகிற பிரயாசம், வீணான சில பிரயாசங்கள், நம்ம படுகிற பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைப்பதில்லை. அதாவது சில காரியங்களை பார்த்தீங்கன்னா அலைந்து கொண்டிருக்கிறோம், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். நாடா இது இந்த விஷயத்தில் ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது, ஏன் இப்படி என் லைஃப் இருக்குது, ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது? இங்கே இந்த ஜனங்களுடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. விதைத்திருக்கிறாங்க, ஆனாலும்
அந்த விதைத்த விதையை கூட நிம்மதியாக அறுக்க முடியல. இதே அதிகாரத்தில் கிதியோன் கோதுமையை போரடிக்கும் பொழுது ஆலைக்கு உள்ளே போய் போரடிக்கிறார். ஒரு ஒரு பயிரை கோதுமையை போரடிக்கணும் அப்படின்னா நல்ல காற்றோட்டமாக வெட்ட வெளியாக இருக்கிற இடத்துல போரடிக்கணும். அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏன்னா வெளியே போரடிச்சு என்ன ஆகுது, மீதியானியர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான், எல்லாத்தையும் கொளுத்துட்டு போயிடுறான், எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுறான். இந்த மீதியானியர்ன்றது வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கி ஆவிக்குரிய இதில் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிற சத்துருக்களின் கிரியைகள் இல்லை. நமக்கு வந்து ஒரு எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம், அவங்க நிலைமை அப்படி தான் ஆகிப்போச்சு. விதைக்கிறாங்க, அறுக்கிறாங்க, ஆனால் அந்த அறுத்ததை நிம்மதியாக சாப்பிட முடியல. விதைத்ததை அறுவடை செஞ்சுட்டு அதை போர் அடிக்கணும். விளைச்சல் நம்ம கிடச்சிருக்குது, கிதியோனுக்கு விளைச்சல் கிடச்சிருக்குது, ஆனால் அந்த போர் அடிக்கிறது கூட நிம்மதியாக அடிக்க முடியல. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 5வது வசனம் சொல்லுகிறது எப்படி வராங்கன்னா, வெட்டுக்கிளிகளை போல வராங்களாம், பவுஞ்சுகளாய் வந்து எல்லாத்தையும் அடித்து எடுத்துகிட்டு போயிடுறான். இதுதான் இஸ்ரவேலுடைய நிலைமை. இன்றைக்கி பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்படியே நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி. இன்றைக்கி அதான் பாடணும் இல்லை, கானான் அவர் கொடுப்பேன்னு சொல்லி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நீங்கள் எரேமியாவில் வாசிங்கன்னா போட்டிருக்கோம், ஒரு மனுஷனும் கடவாததும் ஒரு மனுஷனும் குடி புகாததும். அதாவது அந்த வழியில் இது வரைக்கும் யாரும் போனதும் கிடையாது, அந்த இடங்களில் இது வரைக்கும் யாரும் குடி புகுந்ததும் கிடையாது. அப்படிப்பட்ட இடங்களிலேயும் தேவன் தம்முடைய ஜனத்தை அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இங்கே இருக்கிற நீங்கள் அநேகர் நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டு வந்து எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஒருவேளை 5 வருஷமோ 10 வருஷமோ அதை நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது ஆண்டவர் உண்மையாகவே அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் அற்புதமானவைகள். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேணால் உட்கார்ந்து நிதானித்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இயேசுவின் இடத்துல வராமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கலாம் என்று சொல்லி இன்னைக்கு எப்படி இருக்குது என்று சொல்லி நீங்கள் நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க அதை நினச்சிக்கிட்டே வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் திருப்பி இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதை அவர்கள் மறந்து போனதுனால, தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா சத்துருக்களுடைய கையில் அவங்கள ஒப்பு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அதில் கூட ஒரு நல்ல விஷயம் என்னன்னால நமக்கு பார்த்தா எப்படி இருக்குல்ல, தன்னுடைய ஜனம் உரிமை பாராட்டுறாரு. இஸ்ரவேலை எப்படி சொல்லுவார்னா, அது என்னுடைய சம்பத்து, என் சொத்து, என்னுடைய சம்பத்து அப்படின்வாங்க இல்லை, என்னுடைய ட்ரெஷர், எனக்கு பிரியமானவன், அவன் என்னுடையவன், யாக்கோபு அவன் என்னுடையவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். அவர் என்ன வேணா பண்ணுவார், அவர் அடிப்பார், உதப்பார், என்ன வேணா செய்வார். நம்ம பிள்ளைகளை நம்ம நடத்துகிற மாதிரி நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஆனால் வேற யாருக்கும் அவ்வளோ லேஸில் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் பாருங்கள், அப்படி விட்டு கொடுக்காதவங்க சத்தமோ ராமேன்னு சொல்லுங்கள், விட்டு கொடுக்கப்படாதவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அழகாக ரொம்ப சாட்சி சொன்னார் இல்லையா, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். ஜெபத்தோட்டம்ன்றது எவ்வளோ பெரிய, அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் கூட ஆண்டவர் அவர் விட்டு கொடுக்காத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை. ஆனாலும் கொஞ்ச நாள் அவங்கள வந்து பிரச்சனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது கொஞ்சம் நம்மளை அலசி ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. சரியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ கோவம் ஆண்டவருக்கு, எதை செய்யாதீங்கன்னு சொன்னாங்களோ அதையே தான் செய்கிறான், துணிகரமாக செய்கிறான் இல்லை. 10வது வசனத்தில் வாசம், எமோருடைய தேவர்களுக்கு நீங்கள் பயப்படாத, அதுக்கு ஏன் நீ பயப்படுற, அதை நீ சேவிக்காத அப்படின்னா எதை ஸ்பெசிஃபிக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ, நீ விக்கிரகத்தை உருவாக்காத, வணங்காத, எதை சொல்கிற அதை தான் அவன் ஸ்பெசிஃபிக்காக செய்கிறான். அப்போ அது இருக்கிறதே பிரதானம். எவ்வளோ கோபம் மூட்டக்கூடிய ஒரு காரியம், யோசிச்சு பாருங்களேன். ஆனால் பாருங்கள், அந்த கோபத்தில் ஆண்டவர் சத்ரு கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனாலும் அவருடைய ஹார்ட் எப்படிப்பட்ட ஹார்ட்டுன்னா, வாசிங்க 6வது வசனத்தை வாசிங்களா, 6-7 வாசிங்க. ஹலோ, போதும். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி பேசுகிறாரு இல்லை, இதுதான் சூழ்நிலை. ஆனாலும் இப்படி அவங்க சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் உடனே செவி கொடுத்தார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையோ சூழ்நிலைகளையோ சும்மா அவர் வந்து விட்டுட்டு நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், உன்னை அதில் கஷ்டப்படுத்தணும், உன்னை அதிலேயே நான் நிறுத்தி வைக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. நம்முடைய மீறுதலின் நிமித்தமாக, நம்ம செஞ்ச தவறின் நிமித்தமாய் அதை அனுமதிக்கிறார். இல்லை, இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ ஜனமே, நீ யோசிச்சுப்பார். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. எங்கெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் ஒருவேளை அது நிமித்தமாக நம்மளை சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துட்டாரா? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா? இருக்கலாம். ஆனாலும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை வந்து நீங்கள் மனசில் பதிச்சுக்குங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த டேல உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்காமல் இருக்கலாம், இந்த டேல நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இந்த டேல உடனே அது ஒன்றும் பெருசாக கிரியை செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடார், ஆண்டவர் இறக்குமா. நான் நடக்கிற பிரச்சனைகளை நம்ம என்ன யோசிச்சுப்போம் அப்படின்னா, எல்லாருக்கும் தான் நடக்குது அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். ஆனால் என்றைக்கும் ஒரு நாள் நீங்கள் மீதியானியரால் ரொம்ப நெருக்கப்படும் பொழுது இதை மாத்திரம் மறந்தாதீங்க, உங்கள் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டோன்னா அவர் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. அது எங்கேனாலும் செவி கொடுப்பார். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷன், தேவனை துக்கப்படுத்தின ஒரு மனுஷன், என் விருப்பத்துக்கு பாவம் செய்து கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் எங்கேயோ ஒரு வாரத்தில் இயேசு தான் தெய்வன்றது மாத்திரம் என் உள்ளத்தில் இருக்கும். எப்போ மாத்திரத்தை நான் கூப்பிடுவேன்? பிரச்சனையில் மாத்திரம்தான் கூப்பிடுவேன். யாராவது அப்படி இருக்கிறீங்களா? பிரச்சனையில் மாத்திரம்தான் கூப்பிடுவேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவ கோபாக்கைக்கு உட்பட்டவன் தான், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்ந்தவன் தான். ஆனாலும் நான் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அவருக்கு பிரியமில்லாமல் இருந்திருப்பீங்க, கோபப்படுத்திருப்பீங்க. ஆனாலும் ஒரு ஆபத்தில் தவிக்கிற வேலையில், ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்களேன், ஏசப்பா எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னாலும் எப்படியாவது இறங்கியிருப்பார். பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அதை விரும்புகிறார், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. நீ எப்போ என்னை நோக்கி கூப்பிடுவேன்? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அவங்க கூப்பிட்டாங்க, ஆண்டவர் உடனே பாருங்கள், உடனே பேசுகிறாரு. அவங்களுக்கு செவி கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தமாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி பேசுகிறார். நான் உங்களை எகிப்திலேருந்து எப்படி கொண்டு வந்தேன், நான் என்ன சொன்னேன், என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் தான் அவங்கள ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் அவங்க நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். பாருங்கள், இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம கிதியோன் என்ற மனுஷனுடைய லைஃப்பை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செயல்படார் அப்படின்னா 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிங்க. 11, 12. ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்தில் கிதியோன் அப்படின்னா ஒரு ஹீரோ, ஒரு ஹைலைட்டடான ஒரு கேரக்டரு. பிரியமானவர்களே, நீங்கள் இல்லை. இல்லை, இப்போ இன்றைக்கி நம்ம சபையில் எடுத்துட்டா பாஸ்டர் ரொம்ப முக்கியமான ஊழியக்காரங்கடா. நீங்கள் இல்லைன்னா கிதியோன் என்ற ஒரு பெயரே கிடையாது. நீங்கள் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை நோக்கி முறையிடலை அப்படின்னா கிதியோன் என்ற ஒரு கேரக்டரை ஆண்டவர் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது ஆண்டவர் கிதியோனை விட இஸ்ரவேல் ஜனத்தின் மேலே அவ்வளவு பிரியமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஜனம் கண்ணீர் விடுது, அது கஷ்டப்படுது, அது முறையிடுதுன்னு உடனே முதல்ல என்ன செய்கிறார்னா, ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்புகிறார். ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், ஒரு காரியத்தை நான் மறுபடியும் நினைவு பூட்டுகிறேன். நம்ம முதலேருந்து வாசித்தோம். பொல்லாப்பு செய்கிறாங்க, அது நிமித்தமாய் அலைச்சல்கள் ஏற்படுகிறது. எவ்வளவு பிரயாசப்படுறாங்க, பிரயாசத்திற்கான பலன் இல்லை. வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு இன்னைக்கு கூட இருக்கல, நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாமல், நிம்மதியான உறக்கம் இல்லாமல், சாப்பாட்டில் கை வச்சா நிம்மதியாய் சாப்பிட முடியாமல் சில சூழ்நிலைகள் இருக்கலாம். எப்போது என்ன நடக்குமோன்னு ஒரு பயம் இங்கே அதான் இருக்குது. இவனுக்கு கொஞ்சம் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. எப்போ மீதியானியர் வருவான், எப்போ சத்துரு வருவான், எப்போ என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்செக்யூரிட்டி சொல்லுவாங்க, ஒரு பயம் இருக்கும். எப்போ தெரியுமா? வாழ்க்கையில் பாவம் இருக்கும்பொழுது, வாழ்க்கையில் பொல்லாப்பு இருக்கும்பொழுது, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நம்ம வாழும்பொழுது இந்த பயம் இருக்கும். தேவனுக்கு பிரியமாக வாழும்பொழுது இந்த பயம் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து என்ன தெரியுமா, கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வரும். ஹல்லேலூயா. எப்போ பயம் தெரியுமா? தவறு செய்யும் பொழுது தான்.
நம்ம கர்த்தருடைய வழியை விட்டு விலகும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்கிற பிசாசையே கர்த்தர் அனுமதி. அப்போ பாருங்க, என்ன நடக்குமோன்னு பயம், பிரச்சனை எப்போ வேணால் வரும் அப்படின்ற பயம். ஆனாலும் அவர்கள் அவரை நோக்கி முறையிட்ட பொழுது முதல்ல ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது ஏன் அவங்களுக்கு இந்த சூழ்நிலை என்று சொல்லி ஆண்டவர் காரணத்தை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அந்த காரணத்தை தான் நம்ம 10வது வசனத்தில் வாசித்தோம். அப்போது ஆண்டவரை நோக்கி சில சூழ்நிலைகளில், சில போராட்டங்களில், சில பிரச்சனைகளை, நான் சொன்ன காரியங்கள்லாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறது. அதாவது அது ஜெபிக்கிறது இல்லை, அது கண்ணீரோட கதறலோட ஆண்டவரை நோக்கி நம்ம முறையிடும் பொழுது ஆண்டவர் முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவார்? காரணத்தை நமக்கு சொல்லுவார். இங்கே காரணம் என்ன காரணம்னாப்பா, உங்களை நான் இப்படியெல்லாம் கூட்டு வந்து வச்சேன், என்ன ஆராதிக்கணும்னு கொண்டு வந்து வச்சேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? ஏன் வழியை விட்டுட்டு நீங்கள் வேறு வழியில் இருக்கீங்க. அப்போ காரணத்தை ஆண்டவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நீங்கள் கேட்டிங்கன்னா, முறையிட்டிங்கன்னா முதல்ல சொல்லிவிட்டு அடுத்தது தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கிதியோன்ன்ற ஒரு மனுஷன் எழுப்பி சொல்கிறாரு. 12வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்போ ரெண்டாவது, ஃபஸ்ட்டு பகுதி ஜனங்களை குறித்து பார்த்தோம். இப்போ கிதியோனுடைய லைஃப்பில் இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில அழைப்புகளை, சில வார்த்தைகளை, சில வாக்குத்தத்தங்களை, சில ப்ராமிசஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலதை ஒவ்வொரு மனுஷனுடைய நோக்கத்தில், வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு பிளானை வச்சிருக்கிறார். உன்னை இப்படி தான் ஆக்கணும். நம்ம என்ன ஆபிரகாமுக்கு மாத்திரம், ஆபிரகாம் அழைக்கும் போது என்ன சொல்கிறார்? ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. ஈசாக்கு அதே வாக்குத்தத்தம் தொடர்கிறது. ஆபிரகாமுக்கு சொன்னதை நான் உன்னில் நிறைவேற்றுவேன். யாக்கோபுக்கு அதே வாக்குத்தத்தம் தொடர்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ரோமர் 4வது அதிகாரம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உடையவர்களாகிய நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் சொந்தமானது. ஹல்லேலூயா. ரோமர் 4 நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கு உரியவர்களாகிய நமக்கும் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது கிதியோனை குறித்து வாசிக்கிறோன்னா ஏதோ கிதியோனுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். என்ன சொல்கிறார் கிதியோனை பார்த்து? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு. ஆனால் ப்ராக்டிக்கலாக சூழ்நிலை எப்படி இருக்குது? நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கூட அப்படிலாம் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இல்லை? அதாவது நின்றாவே தொடர் நடுங்கின்னு சொல்லுவாங்க. அவனை பார்த்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, பராக்கிரமசாலியே, தைரியசாலியே, பலவானே. நமக்கே சிரிப்பாக இருக்கும். நம்மளை தான் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரா இல்லை வேறு யாரையாவது பற்றி பேசுகிறாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னமோ அவர் கிதியோன் மேலே ஆண்டவருக்கு ஒரு கண்ணு வந்துருச்சு. உடனே பாருங்கள், கிதியோன் அதுக்கு ரிப்ளை பண்ணுறான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவர்களுடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்போ பாருங்க, இங்கே ஒரு கூட்டம் ஆண்டவர் பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. கர்த்தரை நோக்கி முறையிட்ட உடனே கர்த்தர் செவி கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. அதை தொடர்ந்து இங்கே ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்புறாரு, பராக்கிரமசாலின்றாரு, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்றார். அப்போ முதல் கேள்வி, ஒரு நியாயமான கேள்வி கேட்குறான் இல்லை? ஒரு நியாயமான, கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் எங்கள் லைஃப், சிம்பிளாக சொல்லணும்னா எங்கள் லைஃப் ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கணும்? சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம இல்லை ஆண்டவரை நம்ம எந்த நாள்லையும் கேள்வியே கேட்கக்கூடாது. இங்கே ஆக்சுவலாக கிதியன் கர்த்தரை கேள்வி என்ன கேட்குறாருன்னா, அவனுடைய லைஃப், நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம ஒரு வேளை ஃபஸ்ட்டு கேட்டகரி பொல்லாப்பு செய்கிற ஜனமாக இருந்தால் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் பேசுவார், நீ அந்த எம்மோரியர்களுடைய தேவனையும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததையும் நீ சரி அப்படின்னும்பொழுது அங்கேயே நம்ம லாக் ஆகிடுவோம். அப்படி நம்ம வாழ்க்கை இல்லை, நம்ம உண்மையாகவே தேவனை தான் நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னா அடுத்தது நம்ம கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வி கேட்குறோம்? ஆண்டவரே, நீங்கள் கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் எங்கள் லைஃப் ஏன் இப்படி இருக்குது? எங்கள் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது? எங்கள் சூழ்நிலை ஏன் இப்படி இருக்குது? ரொம்ப அழகாக அதில் கேட்குறாரு, எங்கள் பிதாக்கள் செங்கடலை பிளந்து கடந்து வந்தாங்க, யோர்தானை பிளந்து நடத்துனீங்க, வனாந்தத்தில் நடத்துவீங்களே கேட்குறாரு, கிளைம் பண்ணுறாரு. அந்த அற்புதம் இப்போ எங்கே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம லைஃப்பில் சில சூழ்நிலை, சில வியாதியின் சூழ்நிலை, சில நெருக்கத்தின் சூழ்நிலை, சில பஞ்சத்தின் சூழ்நிலை,
அப்போ நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா, கர்த்தரோட நம்ம சேர்ந்து நடக்கிறோன்னா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன? சில நேரத்தில் நம்ம கேட்கலாம், ஆண்டவரே அன்றைக்கி 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் ஒரு தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணா. அவன் ஜெபம் பண்ண உடனே அவன் ஜெபித்தபடியே அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு அற்புதம் செஞ்சீங்க. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஜெபிக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் எங்கே? ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, இதை தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னா கிதியோன் பயங்கரமான அற்புதங்கள் அதுக்கப்புறம் பார்க்குறான். எப்படி மீதியானியரை அவன் முறியடிச்சான்னு பார்க்குறான். எப்படி கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் கிரியை செய்கிறாருன்ட்டு பிரத்யேக பிதாக்கள் கண்ட அப்படி போல ஒரு அற்புதத்தை கிதியோனும் பார்க்குறான். ஏன் தெரியுமா? அவன் கேட்டான். ஹல்லேலூயா. ஏன் கேட்குறான்? விசுவாசம் தான் அவனை கேட்க வந்துச்சு. அந்த விசுவாசம், சில நேரத்தில் விசுவாசம் நம்ம யோசிக்கிறோம் கேள்வி இல்லை, ஆண்டவர் அந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் எங்கே ஆண்டவரே? ஆனால் ஒன்று மறந்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் பொல்லாப்பில் இருக்கிறோமான்றதை பார்த்துக்கணும். பொல்லாப்பில் இருந்தோம் அப்படின்னா முதல்ல அதை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நாம் கேட்கலாம், எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிதாக்கள் கண்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஒருவேளை நீங்கள் அறிந்த நபர்கள் யாராவது இருக்கலாம், அந்த அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் எங்கே ஆண்டவரே? கேட்குறவனுக்கு கிடைக்குது பாருங்கள். அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்போ ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. அதாவது அதுக்கு அடுத்த வசனத்துக்கு வாசிச்சிங்கன்னா 16ல், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. சரி, நல்லா யோசிச்சு பாருங்க, யாரை பார்த்து பேசுகிறாரு கிதியோன்? எவ்வளோ தைரியசாலியாக இருக்கிறார் அப்படின்னா, கோதுமையை போரடிக்கிறதுக்கு கூட ஆலைக்கு வெளியே போய் களத்தில் இல்லை காற்றோட்டம் இருக்கிற இடத்துல அடிக்க கூட தைரியம் கிடையாது. ஆனால் அவனை பார்த்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வருது. முதல்ல கர்த்தர் பேசுகிறாரு, பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி பேசியிருக்கிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கேட்குறான், ஆண்டவரே எங்கள் கூட கர்த்தர் இருக்கிறான்னா இப்படி சூழ்நிலை இருக்குது அப்படின்னும் போது ஆண்டவர் ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு, உனக்கு பலன் இல்லைன்னு நீ நினைக்கிற, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலன் இருக்கு இல்லையா, அதனோட நீ போ. ஏன்னா உன்னை அனுப்புறது யார்? உன் கூட இருக்கிறது யார்? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கூட இருக்கிறவர் யார்? ஒரு வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும், பிசாசுக்கு சில சூழ்நிலைகளை பயப்படுற ஆண்டவர் சொல்றாரு, அவனை விட உங்களுக்கு உனக்குள்ள வாசம் பண்ணுகிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இப்போ அதை நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம நினைப்பூட்டி கொண்டே இருக்கணும். என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர்ரா. ஹல்லேலூயா. கிதியோனர் இருந்த கர்த்தர் பெரியவர் சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற கிதியோனே? நீ உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட, உன் கையில் இருக்கிற அந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? நீ எப்படி தெரியுமா மீதியானரை முறியடிப்ப? யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பயம் இருந்துச்சுன்னா, மலையிலையும் கெபிலையும் போய் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ மீதியானர் வரானா எப்படி, எவ்வளோ கோபமாக வருவான், எப்படி சேனைகளாக வருகிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கிதியோனை பார்த்து கத்த சொல்கிறாரு, அவங்கள நீ எப்படி தெரியுமா, அவன் சேனையாக இருக்கட்டும், அவன் பெரிய ஒரு ஆர்மியாகவும் வரட்டும், அவனை நீ எப்படி தெரியுமா முறியடிப்ப? ஒரு மனுஷனை அடித்து வீழ்த்துக்கிறத போல நீ அவனை முறியடிப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த காலை வேளை கிதியோனுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்குது, ஆண்டவருடைய அழைப்பு இருக்குது, பயங்கரமான தீர்க்க தரிசனம், பயங்கரமான வாக்குத்தத்தம் இல்லை, பயங்கரமான தீர்க்க தரிசனம், இது எல்லாமே வந்துடுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அழைக்கிறார், அழைப்பை கொடுக்குறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார், தீர்க்க தரிசனங்களை கொடுக்குறார். கொடுத்தவர் நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? இப்போது அந்த வாக்குத்தத்தங்கள், நம்மோடு கர்த்தர் பேசின வார்த்தைகள் நிறைவேறுவது யாருடைய கரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், யாருடைய கரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய கரத்தில் இருக்கா நிறைவேறுவது? சரி, அப்படியே நம்ம தொடர்ந்து இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், மீதியானரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல் நீ முறியடிப்ப அப்படின்னு சொன்ன உடனே கிதியோன் பாருங்கள், 17வது வசனம் வாசிங்க. ஸோ நான் இதை சம்பவமாக சொல்லிடுறேன். அப்போது கிதியோனோடைய வந்து பேசுகிற ஒரு மனுஷன், அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாரு? வேதம் சொல்லுகிறது,
கர்த்தருடைய தூதனானவர். அந்த தூதனானவர்கிட்ட இவர் ஒரு அடையாளத்தை கேட்குறார். அப்படின்னா வந்த தூதன் எப்படி இருந்தார், எப்படி இருந்திருக்கணும்? அவர் ஒன்றும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபிகராலாம் வரல. ஆமாம், நீங்கள் எபிரேயர் 13 வாசிங்க அப்படின்னா அங்கே போட்டிருக்கோம், அந்நியரை உபசரிக்க மறந்து விடாதிருங்கள். காரணம், சிலர் அந்நியருன்னு நினச்சிட்டு உபசரித்தாங்க, ஆனால் அவங்க உபசரித்தது யாருன்னா தேவ தூதர்கள். அப்போது அநேக நேரங்களில் தேவ தூதர்கள் மனுஷ சாயலில் கூட வருவாங்க. இங்கே அதுதான் நடக்குது. உடனே ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. உடனே அந்த தூதனானவன் சொல்கிறாரு, சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வான. உடனே இவர் போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியையும் அப்புறம் புளிப்பில்லாத அப்பத்தையும் எடுத்து வந்து அந்த தேவ தூதனுக்கு முன்பாக அங்கே வெயின்றாரு. அவர் அங்கே வைக்கிறாரு. நடந்தது என்ன அப்படின்னா 21, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். இப்போதான் அவருக்கு உண்மையிலே தான் பார்த்தது யாரு தெரியும். பார்த்துட்டுனா அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாக கண்டேனே என்று சொல்லி பயந்து போகிறான். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பாருங்களேன், அழைக்கிறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, அவனை என்கரேஜ் பண்ணி அவனை தைரியம், நீ கவலைப்படாத, நீ பலன் இல்லைன்னு சொல்கிற, எனக்கு இவ்வளோ தான் பலன் இருக்குன்னு சொல்கிற. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இந்த பலன் போதும். ஹல்லேலூயா. அதாவது ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கோ, சும்மா ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்குது? எனக்கு வந்து ஒரு 100%, எனக்கு ஒரு 5%லேருந்து 10% தான் ஃபஸ்ட் பலன் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, இல்லை உனக்கு இருக்கிற அந்த 5% பலன் இருக்குல்ல, அந்த பலத்தோடு போ. இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, உன் கூட வர்றது யார் தெரியுமா? நான் வரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய அலுவலகத்தில் செய்யக்கூடிய உங்களுக்கு பலனே இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா கூட இல்லை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு போனீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய திறமை தானே இந்த 5% 10% இருக்கலாம், ஆனால் மீதி 90 யார் தான் இருக்கும்? ஏன்னா உங்களை அனுப்புகிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவை ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நீ தான் பேதுரு, உன் மூலமாக தான் என் சபையை கட்டுவேன்னு சொன்னவர் முதல் பிரசங்கத்தில் பேதுருவோட கூட நிற்கிறார். ஹல்லேலூயா. பலவீனன், மறுதளித்தவன், ஓடிப்போய் ஒளிந்து கொண்டவன், அறை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி கொண்டிருந்தவன், ஹல்லேலூயா, கர்த்தரை நம்பி என்னை அனுப்புகிறவர் அவர்னு அவன் நம்பின பொழுது அதே பேதுரு 3000 பேருக்கு நடுவில் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறான். இல்லை ஆக்சுவலாக ரட்சிக்கப்பட்டவங்க 3000 பேர், அப்போ பிரசங்கம் பண்ணவங்க மொத்தம் ஒருவேளை 10,000 கூட இருக்கலாம். அவ்வளோ பேருக்கு நடுவில் எப்படி என்ன மாதிரியான பிரசங்கம் பண்ணுறான்? தைரியமாக பண்ணுறான். கொலை செஞ்சுங்க நீங்கள் இயேசுவன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட பிரசங்கத்துக்கு பதில் கேட்குறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போங்க. அதோட முடியல, அடையாளத்தை கேட்குறேன். ஆண்டவரே இது நீங்கள் தான் சொல்கிறீங்க, உண்மையிலே உங்கள் கையிலேருந்து இந்த வார்த்தை வருதா? நான் இந்த காரியத்தை செய்யட்டுமா? நான் போகட்டுமா? எனக்கு என்னுடைய கையில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்றதுக்கு என்ன ஆண்டவரே அடையாளம்? உடனே அவர், சரி நீ என்ன அடையாளம் கேட்குற? நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஆண்டவர் அப்படின்னா, தேவனுடைய தூதன் யோசிப்பேன், ஒரே ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். அவன் போய் பலியை செலுத்துற வரைக்கும் காத்திருக்கிறார். பலியை செலுத்தின உடனே தான் தெரியுது வந்தது இன்னார் என்று அவன் அறிந்து கொண்டான். உடனே அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு. பாருங்கள், பயம் வந்த உடனே அவனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பு வந்துச்சு, வாக்குத்தத்தம் வந்துச்சு, தேவன் தைரியப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். நான் தான் அது, நான் செய்வேன் அப்படின்ட்டு. இதை பார்த்த பிறகு ஒரு தைரியம், உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தின உடனே இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், அவனுக்கு பயம் வந்த உடனே ஆண்டவர் பேசுகிறார், என்னன்னா உனக்கு சமாதானம், பயப்படாதே. ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல இந்த மாதிரி வருது இல்லை? நம்ம பயந்து போயிருக்கிற சூழ்நிலையில் பேதுரு அவனுடைய சீஷர்கள் எல்லாம் அறை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிக்கிட்டு பயந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் முதல்ல வந்து சொல்கிற வார்த்தைன்னா உங்களுக்கு ஹல்லேலூயா. இப்போ பயப்படுறவங்களாம் நம்புறீங்களா? ஆண்டவர் முதல்ல வருவார்,
உனக்கு சமாதானம். அடுத்தது சொல்றார், பயப்படாதே. எங்கே வேணால் நீங்கள் படித்து பாருங்களேன். மரியாதை தேவதூதன் சந்திக்கும் பொழுது உடனே அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்குமா, அவள் பயந்து போகிறா. உடனே முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை என்ன பார்த்து, மரியாலே பயப்படாத மரியாலே. ஹல்லேலூயா. பிசாசு எப்படி தெரியுமா வருவான்? அதாவது பிசாசு கூட ஏஞ்சல் வேஷத்தில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவன் பயப்படும்பொழுது நம்ம அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவன் நம்மளை பயமுறுத்துறதுக்கே தான் வருவான். அவன் நம்மளை பார்த்து பயப்படாதன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டான். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கோ ஒரு நாள் அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, திடீர்னு வீடு வெளிச்சம் ஆகுது. ஒரு தேவதூதன் கொர்நேலியுவுக்கு தரிசனமானது போல், கொர்நேலியுக்கும் அப்படி தான் ஒரு தேவதூதன் தரிசனமாகி முதல்ல சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தைமா இருக்கும்? பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். பாருங்கள், சொன்ன உடனே அவனுக்கு ஒரு ஆசை, கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் அங்கே அவன் ஆராதனை செய்கிறான், ஆண்டவர் அங்கே மகிமைப்படுத்துகிறான். நல்ல விஷயம் தானே? மகிமைப்படுத்திட்டு நம்ம எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். என்னன்னா இந்த பேரை யெகோவா ஷாலோம் என்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம் அப்படின்னா தேவன் நம்முடைய சமாதானம் என்ற அர்த்தம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ தான் விஷயமே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அழைப்பு எல்லாம் வந்துருச்சு, பலிபீடத்தையும் கட்டிட்டான், அதற்கு யெகோவா ஷாலோம்னு வச்சுட்டான். நல்லா கவனிச்சிட்டிங்க, அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னை யெகோவா ஷாலோம் என்று சொல்லி கொள்ளவில்லை. இவர் அங்கே பலிபீடத்தை கட்டிட்டு அதற்கு ஒரு பேரை வைக்கிறார், அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பேரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் இருக்குது. அப்போது கிதியோனை ஆண்டவர் ஒரு அழைப்பினால் அழைக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக. அதற்குரிய எல்லா அடையாளங்களையும் காமிச்சிட்டாரு. அந்த அடையாளத்தின் அடையாளமாக இது. இப்போ அதை ரிசீவ் பண்ணவன் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. சரி, எல்லா இடத்துல நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நோவா ஜலப்பிரளயம் முடிஞ்ச உடனே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செய்கிறான். உடனே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நோவாவோட ஒரு உடன்படிக்கை, இனி நான் ஜனங்களை நான் ஜலத்தினால நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை. எங்கெல்லாம் அந்த பலிபீடம் கட்டப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை, ஒரு நிறைவு உண்டாகிறது. சும்மா கிடையாது, அந்த பலிபீடத்தை கட்டினோன்னு ஒரு நிறைவு. ஆபிரகாமுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆபிரகாம தேவன் ஒரு இடத்துல சந்திக்கும்போது அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி முதல்ல பலிபீடம் கட்டின இடம் அந்த இடத்துக்கு அவன் திருப்பி வரான், பெத்தேல் என்ற இடம். அந்த பெத்தேல் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அது திருப்பி யாக்கோபு வரைக்கும் அந்த பெத்தேல் வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அதோட நிறைவடைகிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்போ தான் இந்த செய்தியினுடைய முக்கியமான சாராம்சத்துக்குள்ளே நம்ம வருகிறோம். வாசிக்கலாம் 25, 26. இதை தான் இன்றைக்கி செய்தியினுடைய சாராம்சம். இதை தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி கற்றுக்கிட்டு போக போகிறோம். நல்லா இப்போ கவனிங்க. கிதியோன் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று சொல்லி பெயரிடுறான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வந்துருச்சு. ஆனால் இப்போ எதுவுமே நிறைவேறலை. ஆண்டவர் அந்த பலியை செலுத்தின உடனே ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, கர்த்தர் அன்று ராத்திரியிலே அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசின, கிதியோனுடைய லைஃப்பில் கர்த்தர் பேசின அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுது. எப்போ தெரியுமா நிறைவேறுது? இதே அதிகாரத்தில் நான் திருப்பி வாசிக்கிறேன் பாருங்கள், 34வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னா அதுக்கு அடுத்த அதிகாரம் எப்படி ஆண்டவர் ஜனங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வெறும் 300 பேரை வச்சு, அடுத்த அதிகாரத்தில் வெறும் 300 பேரை வச்சு, வெறும் ஒரு பானையையும் ஒரு எரிகிற தீவிட்டையும் வச்சு 300 பேரை கொண்டு மீதியானுடைய சேனையை அவ்வளவையும் முறியடித்து போடுகிறார். பயங்கர சண்டையே போடல, ரத்தம் எதுவுமே சிந்தலை. ஆனால் மீதியானர்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு வெறும் பானை, தீவெட்டி. ஹல்லேலூயா. அப்புறம் எக்காலம்.
இந்த 3 வச்சு ஆண்டவர் ஜெயிக்கிறாரு. ஸோ அதுக்கு ஆண்டவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாரு. அதுக்காக தேவன் அவரை பயன்படுத்துகிறாரு. அங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வாசித்தேன் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி, அவன் கடவுளுக்கு முதல்ல ஒரு பலி செலுத்தினான் பாருங்கள். ஒரு பலிபீடம் கட்டி, தான் ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேலே ஒரு பலி செலுத்தினான் பாருங்கள். அந்த பலி செலுத்தும் போது அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரல. மாறாக ஆண்டவர் சொல்றாரு, இல்லை கிடியோன், நீ எல்லாமே செஞ்சுட்ட, உன் வாழ்க்கையில் அழைப்பு இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, உன் வாழ்க்கையில் தேவன் உறுதிப்படுத்திருக்கிறாரு, உனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, அதை செஞ்சு முடிப்பாரு. அவர் யெகோவா ஷாலோம்ன்றது உண்மைதான். ஆனால் இது எல்லாம் இருக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு தெரியுமா? எப்போ தெரியுமா உன் வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தம் பரிபூர்ணமாக நிறைவேறும்? எப்போ தெரியுமா கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே இறங்கி வல்லமையா, நீ போகிற இடத்துல ஆவியானவர் உன் கூட இருப்பார். தாவீது போகிற இடத்துல ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். அவன் யுத்தத்துக்கு போனான், கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்றா கூட எல்லாரும் பயந்து போகிறாங்க. தாவீதுக்கு மாத்திரம் பயம் கிடையாது, தைரியமாக சொல்லுவான். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவன் போகிற இடத்துல அவன் மேலே இருந்தார். ஏன்? எப்போ தெரியுமா கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனுடைய வாழ்க்கையில் மேலே வந்து அவர் தங்கி இருக்கிறார், அவர் கிரியை செய்கிறார் அப்படின்னா, அவன் இடிக்க வேண்டிய பலிபீடம் என்று சொல்லி ஒன்று உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகளுக்கு காரணம் பாருங்க. என்னதான் அழைக்கப்பட்ட மனுஷன்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்தான், தேவனுடைய அழைப்பை பெற்றான். மீதியானியரை நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல வாக்குத்தத்தம் இருக்கு. அவன் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்டா தேவதூதன் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. அக்கினினால தன்னை வெளிப்படுத்துகிறாரு. யெகோவா ஷாலோமோன் பேர் வச்சு அதை ஏற்றுக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் அவனோட பேசுறது, நீ கட்டுற பலிபீடத்தின் மேலே நான் பிரியமா இல்லை. நீ முதல்ல ஒரு பலிபீடத்தை நீ கட்டணும் அப்படின்னா, முதல்ல உன் தகப்பனை போட்டு வச்சுக்கிறான் பார்த்தியா? ஏன் தெரியுமா? அந்த பாகாலின் அந்த பலிபீடத்தை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, பாகாலின் பலிபீடம் யார் கட்டினா? உன் தகப்பன் கட்டியிருக்கிறான். அந்த பாகாலின் பலிபீடம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய பழைய வாழ்க்கையில் நாம் கட்டி வச்சிருக்கிற சில பலிபீடங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அதே பலிபீடத்து மேலே கடவுளுக்கு பலிபீடத்தை கட்ட பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, முதல்ல அதை எடுத்து போடு, முதல்ல அதை வெட்டி போடு. அதை சொல்லிட்டு சொல்றாரு, அந்த 2ஆம் காளையை நீ கொண்டு வந்து அந்த விக்கிரக தோப்புகளை நீ வெட்டின அந்த விறகு இருக்கு தெரியுமா, இனி உன் வாழ்க்கையில் அது இருக்கவே கூடாது. அதை என்ன பண்ணோன்னா, அதையே கரி நெருப்பாய், அதை நெருப்பாய் மாற்றி அந்த பலிபீடத்தை ஃபுல்லாக அதில் சுட்டெரித்து போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம், இயேசுவை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இன்னும் நம்முடைய பழைய பலிபீடத்தின் மேலே, பழைய நம்பிக்கையின் மேலே, பழைய சில விசுவாசங்கள் உண்டு. அதாவது சும்மா சில உதாரணங்களை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான்லாம் அந்த நாட்டில் ரசிக்கப்பட்ட புதுசில், அதாவது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், இந்த மாதிரி எத்தனை நம்ம லைஃப்பில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. யாராவது தெரியாமல் இப்போ பேசிகிட்டே இருக்கோம், தெரியாமல் கால் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. கால் பட்டுச்சுன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? நான் தான் என்ன பண்ணுவேன், அப்படி தொட்டு தொட்டு முத்தம் கொடுப்பேன். சில காரியங்கள் நம்மளை அறியாமலே நம்முடைய பழைய வாழ்க்கையில் இருந்துச்சு தெரியுமா? அதுதான் பழைய பலிபீடம். அது அப்படியே இருக்குது, இன்னும் அது நம்ம வீட்டுக்குள்ளே அப்படியே இருக்குது. ஒருவேளை அதை நீங்கள் கட்டியிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய தகப்பன் கட்டியிருக்கலாம். அங்கே கிதியோனுடைய தவறு இல்லை, அவன் தகப்பன் கட்டின பலிபீடம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், அந்த பலிபீடத்தை உடைச்சிட்டு அதை வெட்டிட்டு அதை முற்றிலுமாய் தீ கொளுத்திட்டு. ஆனால் சில நேரத்தில் சிலருக்கெல்லாம் நம்ம சில காரியங்கள்லாம் சொன்னால் புரியவதில்லை இல்லையா? விக்கிரக ஆராதனையினுடைய ஏன் இப்போது ஆண்டவருக்கு அங்கே ஏற்கனவே பலிபீடம் என்னப்பா, பலி செலுத்துறதுக்கு உபயோகப்படுத்துறது தானேப்பா. ஏதோ ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்தையே சுத்தம் பண்ணிவிட்டு உபயோகப்படுத்த வேண்டிய தானே. ஏன் ஆண்டவர் அதை இடிக்க சொல்கிறாரு? ஏன் டெஸ்ட்ராய் பண்ண சொல்கிறார்? இருக்கவே டெஸ்ட்ராய் பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய தொடர்பு இருக்குங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பழைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பலிபீடங்கள் நிமித்தமாக ஒருவேளை நீங்கள் செஞ்சுருக்கலாம், உங்களுடைய பிதாக்கள் செஞ்சுருக்கலாம். அதன் மூலமாக அந்த பிசாசினுடைய ஆவி, அந்த ஒரு ஆவிக்குரிய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆவிக்குரிய தொடர்புனால தான்
சில காரியங்கள் நம்ம செய்கிறோம், நம்ம யோசிக்கிறோம், என்னடா நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம எல்லாமே செய்கிறோம், நம்ம எவ்வளவு செஞ்சாலும் இது விருத்தி ஆகவே மாட்டேங்குது, இந்த காரியம் முடிவு வர மாட்டேங்குது, இதில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு தீர்ப்பு வர மாட்டேங்குது, இதுக்கு ஒரு தீர்வு உண்டாக மாட்டேங்குதுன்னு நிறைய காரியங்களை குறித்து நம்ம யோசிப்போம். பிரியமானவர்களே, நான் இந்த நாளில் என்ன உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நான் டீட்டெயிலாக சொல்ல, நீங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு நீங்கள் வீட்டில் அமர்ந்து, ஆண்டவரே நான் என் வீட்டில் இடிக்க வேண்டிய அல்லது நான் கட்டி வைத்திருக்கிற பலிபீடம் என்ன? என்னை நடத்தின போதகர் இப்படியாக ஒரு உதாரணம் சொன்ன பிசாசை குறித்து பேசும்போது சொல்லுவார், இந்த பேர் வீட்டில் நாய் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதை வீட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறோம், அதை வீட்டுக்குள்ளே அனுமதிச்சது யார்? நீ தான் அனுமதிச்ச. அது துரத்துறது யாராக இருக்கணும்னா நீ தான் துரத்துறதா இருக்கணும், நான் துரத்த முடியாது. அதாவது ஒரு பாஸ்டர் சொன்னால் உனக்கு தான் தெரியும், அதாவது லிட்ரலாக டாக்னா நாய் கிடையாது, உனக்கு தான் தெரியும் அந்த மாதிரி என்னெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே நீ அனுமதித்து வச்சுருக்கிற, என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப், நான் சொல்கிறேன் உறவுகள். தேவனுக்கு ஒன்றுமே நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு உறவு போதும். யோசபாத் தேவனுக்கு பயந்த ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரன். வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் உண்டான பயங்கர தேசம் எங்கே உண்டாச்சு, அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஆனால் என்ன பண்ணான் தெரியுமா? ஆகாபோடு கூட போய் சம்பந்தம் கலந்தான். ஸோ ஒரு உறவு அது உங்களுக்கு ஒரு பலிபீடமாய் நீங்கள் வைத்திருக்கலாம். அதிலிருந்து ஒரு ஆராதனை, அதன் மூலமாக போகிற அந்த ஆராதனையில் தேவன் பிரியப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள் அந்த பலிபீடத்தை குறித்து. சரி, ஏன் நம்ம அந்த பலிபீடத்தை இடிக்கணும் அப்படின்னா, அந்த பலிபீடத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஆவிக்குரிய தொடர்பு இருக்குது. ஃபஸ்ட்டு விக்கிரக அந்த இடத்துல பாகாலுடைய பலிபீடம் விக்கிரக ஆராதனைக்காக பயன்படுத்தப்பட்ட பலிபீடம் தேவனுக்கு உகந்தது அல்ல. அதாவது நீங்கள் மோசேயுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா நாதாப்பும் அபியூவும் ஒன்றுமே பெருசாக செய்யலை. அக்கினியை கொண்டு வந்தாங்க, நாங்கள் தேவனுக்கு பலி செலுத்துகிறோன்னு. ஆனால் அக்கினியை கொண்டு வர வேண்டிய இடத்துலேருந்து கொண்டு வராமல் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அதை ஏற்றுக்கல. நம்ம எங்கே வேணால் செலுத்துறது, எப்படி வேணால் செலுத்துகிற பலியை எப்படி வேணால் செலுத்தலாம் ஆராதனை. ஆண்டவர் ஏற்றுப்பாரானா? இல்லை, ஏற்றுக்க மாட்டார். ஆராதனைக்குன்னு ஒரு முறைமை உண்டு, இப்படி தான் ஆராதனைக்கணும்னு ஒரு முறைமை உண்டு. ஆண்டவர் ஒரு சில முறைமைகளை கொடுத்துருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது தான் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, விக்கிரக ஆராதனைக்கு பயன்படுத்தும் பலிபீடம் ஆண்டவருக்கு பொருத்தமானதல்ல. ரெண்டாவதாக அது அது தவறான ஆராதனையோட இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் என்னென்னா கலப்பு ஆராதனைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் அப்படி ஆகிப்போச்சு. நான் ஒரு உதாரணமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சுக்கிங்களேன். நல்லா நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். டெமோ பண்ணுறதுக்கு இல்லை, நல்லா இவ்வளோ பெரிய ஒரு கண்ணாடி ஜார். ஸோ நல்லா இமேஜின் பண்ணிக்க, இவ்வளோ பெருசு, நல்லா இந்த சைஸுக்கு ஒரு கண்ணாடி ஜார் இருக்குது. அந்த கண்ணாடி ஜார் ஃபுல்லாக நல்ல தண்ணி இருக்குது, நல்லா பியூர் குடிக்கிற தண்ணி, ரொம்ப நல்ல தண்ணியாக இருக்குது, இவ்வளோ பெருசு. இப்போ பார்க்கும்போது அந்த தண்ணி எப்படி இருக்கும்? கிறிஸ்டல் கிளியராக பார்க்கும்போது குடிக்கிறதுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இந்த சைடில் சும்மா இவ்வளோ தான், ஒரு கை அளவு அழுக்கு தண்ணின்னு வச்சுக்கோங்க, இல்லை ட்ரைனேஜ் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கை அளவு தண்ணி தான், கையளவு தண்ணி இவ்வளோ பெரிய கண்ணாடி ஜாரில் இந்த தண்ணியை அதில் ஊற்றுனா அந்த தண்ணியுடைய கலர் மாறுமா? எத்தனை பேர் மாறுன்னு சொல்கிறீங்க? மாறும், அந்த தண்ணியுடைய கலர் மாறும். இவ்வளவு தண்ணியில் இவ்வளோண்டு தண்ணியை ஊற்றுனா நான் சொல்கிறேன் கலர் மாறாது, அதே தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கலர் மாறாது, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணி குடிக்க உகந்ததல்ல. அந்த தண்ணி இன்றைக்கி சிம்பிள் எங்கே நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய அழைப்பு எல்லாமே நம்ம பெற்றிருக்கிறோம். பாருங்கள், நம்ம லைஃப்பில் நல்லா ஜெபிக்கிறவங்க நல்லா வேதம் வாசிப்போம், ஆண்டவருடைய காரியத்துக்கு எல்லாத்துக்குமே வருவோம். ஆனால் எங்கேயோ கொஞ்சம் கலப்பு ஆராதனை, எங்கேயோ கொஞ்சம் இந்த கலப்பு ஆராதனை இருக்குது தெரியுமா? அது கடவுளுக்கு உகந்தது இல்லை, அது ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டுறார்.
அந்த அந்த ஆராதனையில் தேவன் அதை பழைய பழைய பாவம் இன்னும் எங்கேயோ மறைஞ்சிட்ருக்குது. அது பாஸ்டருக்கு தெரியாது, ஒருவேளை பாஸ்டர் செய்து உங்களுக்கு தெரியாது, இன்னும் எங்கேயோ மறைஞ்சிட்ருக்கு. இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மொபைல் மூலமாக, அதாவது ஹானஸ்ட்டாக கையெல்லாம் தூக்க மாட்டீங்க, இருந்தாலும் சும்மா கேட்குறேன், எத்தனை பேர் ரீல்ஸ் பார்க்குறவங்க இருக்கிறீங்க? அப்படியே இப்போ அப்படியே ஹானஸ்ட்டுங்க அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறோம், இல்லை தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். ரீல்ஸ் பார்க்கும்போது நேரத்தை அதை நிறைய எடுக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு ஆக்சுவலாக நான் நேற்று புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் எந்த அளவுக்கு அப்படி புரிஞ்சுக்கிங்க. இதில் எத்தனை பேர் வந்து அண்ணா இது சினிமா பாட்டு விரும்பி கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு இது புரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் அமையும். 2007 2006 நான் அந்த டைமில் தான் ரசிக்கப்பட்டேன். அப்போ என் மனைவி சாட்சி எங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு. அந்த நாட்களில் நெய்வேலிக்கு போனோன்னா கவர்மெண்ட் பஸ் ஏறுவோம். பஸ்ஸில் ஏறினாவே இந்த பாட்டு தான் போடுவான். நம்மளா கிறிஸ்துவுக்கு முன் நான் சொல்கிறேன், ஒரு படம் விடுறது கிடையாது, ஒரு பாட்டு விடுறது கிடையாது. லிட்ரலாக சொன்னோன்னா நாங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு புது படம் வந்துச்சு, சும்மா உதாரணத்துக்கு நான் படம் பேர்லாம் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு படம் வருதுன்னா அந்த பாட்டு புக்கு விற்போம். அந்த காலத்துலலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த பங்க் கடைங்களில் பாட்டு புக்கு, ஃபஸ்ட்டு பாட்டு புக்கு நான் தான் வாங்குவேன். வாங்கி அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி பஸ்ஸில் போகும்போது பாட்டு பாடிட்டு போனோம். அப்படியே அந்த அது எனக்குள்ளே ஊறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊறி போய் கிடக்குது. சினிமான்றது ஊறி போய் கிடக்குது. ஆனால் என்னமோ தெரில, ஆண்டவர்னு அப்படி வாழ்ந்த மனுஷன் திடீர்னு கடவுள் வந்தோன்னா இன்னமோனா ஒரு நாள் பெரிய ஏஞ்சலாக மாறிட்டா மாதிரியும் எனக்குள்ளே ஏன் அது வந்துச்சுலாம் தெரில, எனக்கு வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்தா அந்த பாட்டு என்ன அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும். ஐயோ கஷ்டமாக இருக்கும். எத்தனை என் மனைவி சாட்சி, எத்தனை முறை பஸ்ஸை விட்டு இறங்கியிருக்கிறேன்னு கேளுங்க. பஸ் இல்லை ஏங்க இறங்குறீங்கண்ணா, இல்லை இந்த பாட்டு போகிறாங்க, சரி அப்புறம் சில பஸ்ஸில் சவுண்டு கம்மியாக வைக்கிறேன்னுவான், சில ஆஃப் பண்ணிட்டு எத்தனையோ வாட்டி நான் இறங்கியிருக்கிறேன்னு பஸ்ஸை விட்டு இறங்கிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு நம்ம பிடிக்கல. இதே காதில் அதை அனுபவித்து அதை நான் அப்படியே எனக்குள்ளே ஊறினது இப்போ என்னமோ எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரியல, அது எனக்கு சொல்ல தெரியல. ஸோ இது அந்த நாட்களில். அப்புறம் நாட்கள்லாம் கடந்து போயிடுச்சு. இப்போ இப்படி ஒரு உதாரணமாக சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ நம்மெல்லாம் இங்கே இருக்கிறோம் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு சில பாடல்கள்லாம் கூட தெரியும். ஸோ யாராவது ஒருத்தர் இங்கே இப்போ தம்பி நல்லா சூப்பராக பாடுறிய, ஏதாவது ஒரு சினிமா பாட்டு, இந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும், நீ பாடி காமி அப்படின்னா சபையில் உட்கார வச்சுட்டு நீ பாடி காமினா பாடுவியா? ஏன் பாட மாட்டேன்? வெளியே ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க யாரோ. இப்போ மாட்டினார் வேறு என்ன வெளியே யாரோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது, சரி இவ்வளோ கேட்குறாங்களே, ரொம்ப பந்தா பண்ணுவாங்க, நல்லா பாருந்தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சர்ச்சில் பாட மாட்டோம் இல்லையா? ஏன் அப்படின்னா இது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, இந்த 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 சரீரம் இருக்குல்ல, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். அப்போது பாடுவீங்களா அப்படின்னா பாட மாட்டீங்க. ஏன்? இந்த உதடை நான் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஜாலி ஆபிரகாம்னு ஒரு ஊழியக்காரர் தெரியுமா? ஜாலி ஆபிரகாம் அட பாவமே, தயவுசெய்து இன்றைக்கி போயிட்டு அவருடைய பாட்டெல்லாம் கேளுங்க. எந்த ஜப வேலை உமை தேடி வந்தேன், அற்புதமாக பாடியிருப்பார் அந்த பாடலை ஜாலி ஆபிரகாம். அவருடைய சாட்சி என்ன அப்படின்னா, அவர் மலையாளத்துக்கும் தமிழுக்கும் பயங்கரமான சினிமா பாடல்களில் பாடினவர். எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வாயை கடவுளுக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லி ஏசப்பா பாட்டை மாத்திரம் இது வரைக்கும் பாடிட்டுருக்கிறார். பார்த்துக்குங்க. அப்போ முழுசாக அப்போ அவருக்கு தெரியுது, இல்லை இது கடவுள் கொடுத்த உதடு, இதில் நான் அதை கலக்க மாட்டேன். ஸோ இது பாட்டு பாடுறோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாட்டு பாடுறதுனா நம்ம கேட்குறதுனா இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் எனக்கே தெரியல, நான் உட்காந்து இவர் நம்ம விஜய் இருக்கிறார் இல்லையா, விஜய் பயங்கரமாக அரசியலில் ஏதோ ஒரு ரீல்ஸ் வருது, அதை போடுறாங்க. இன்றைக்கி வர எல்லா ரீல்ஸ்லேயும் பின்னாடி என்ன வருதுன்னு நினைக்கிறீங்க? நான் யோசித்து பார்த்தேன், ஒரு காலத்தில் நான் வெளியே பாட்டு கேட்க மாட்டேன், வீடுகளில் பயங்கரமாக பாடலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்றைக்கி மொபைலுன்ற பேரில் நம்மளை அறியாமல் நமக்கே தெரிய மாட்டேங்குது, அங்கே என்னமோ வீடியோ என்னமோ வேறு தான் இருக்குது, ஆனால் அது பேக்ரவுண்டில் என்ன ஓடுது சொல்லு, தான் கரெக்டாக தானே சொல்கிறேன், சொல்லு. அது பேக்ரவுண்டில் என்ன ஓடுது? இங்கே பார்த்தா எந்தில் ஓடுது, அங்கே பார்த்தா அம்மாதில் ஓடும், அங்கே பார்த்தா ஒய்ஃப்தில் ஓடும், ஒவ்வொன்றில். வீட்டுக்குள்ளே என்ன கேட்டுட்ருக்குது?
நான் கேட்குறேன், வீட்டில் நல்ல ஆடியோ சிஸ்டம் இருக்குண்ணா, ஆடியோ சிஸ்டத்தில் யாராவது அந்த மாதிரி போடுவீங்களா? அப்போது நான் யோசிச்சு பார்த்தேன், பிசாசு நம்மளை அறியாமலே நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறான், எப்படிலாம். இது ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது மாதிரி லைஃப்பில் ஒருவேளை கொஞ்சம் ரொம்ப பொய் சொல்லாமலாம் இருக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பொய் சொல்லி தான் ஆகணும் லைஃப்பில். எப்படி பொய் இல்லாமல் எப்படி எல்லாத்துலையும் எப்படி உண்மையாகவே வாழ முடியும்? கொஞ்சம் கொஞ்சம் கலப்பு, கொஞ்சம் கொஞ்சம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் இதுதான் பலிபீடம். இந்த பலிபீடத்தின் மேலே நம்முடைய பலியை செலுத்தினா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கிதியோனுடைய லைஃப்பில் ஒன்றும் இல்லை, பழசை நீ இடித்து போடு, எனக்கு புதுசாக வேணும், நீ ஃப்ரெஷ்ஷாக கட்டு. ஹல்லேலூயா. கொரிந்தியரில் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதை செஞ்ச பிறகு தான் கிதியோனுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஜெயத்தை ஆவியானவர் இறங்கி கிரியை செய்தார். பாருங்கள், ஆதியாகமம் 35வது அதிகாரம், ஆதியாகமம் 35, 34வது அதிகாரத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, சீகேம் என்ற ஊரில் யாக்கோபுடைய பெண்ணை தீனால அங்கே இருக்கிற சீகேமுடைய ராஜாவுடைய மகன் அவன் அவருடைய வாழ்க்கையை கெடுத்துடுறான். உடனே யாக்கோபுடைய குமாரர்கள் போயிட்டு அந்த சீகேமையே ஊரையே அழிச்சிடுறானுங்க, எல்லாரையும் கொண்டு போட்டுடுறானுங்க. உடனே அந்த முன்னாடி அதிகாரம் 30வது வசனம், அப்பொழுது யாக்கோபு சிமியோன் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற காணையாரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே, என்னை அழிச்சிருவாங்களேன்னு சொல்லி யாக்கோபு பயப்படுற சூழ்நிலை. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் அடுத்த அதிகாரத்தில், யாக்கோபை நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே நீ ஒரு பொருத்தனை செஞ்ச பாரு, எனக்கு நான் திருப்பி உன் சொந்த தேசத்துக்கு வந்தேன்னா எனக்கு பலி செலுத்துன்னு ஒரு பொருத்தனை செஞ்ச, அந்த பொருத்தனை நீ செஞ்சு முடிக்கல, நீ எழும்பிப்போ அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள், இந்த இடத்துல 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 35, ஆதியாகமம் 35:5. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, யாக்கோபோடு கூட அவருடைய தேவன் கூட வந்துட்டு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு யாக்கோபு நிமித்தமாய் ஒரு பயத்தை கட்டளையிடுறார். அந்த பயம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, யாக்கோபு எழும்பி பெத்தோலுக்கு போகிறதுனால வரல, அங்கே ஒரு காரியத்தை யாக்கோபு செய்கிறத நம்ம பார்க்க முடியும். 2வது வசனம், அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அதே மாதிரி 4வது வசனம், அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே யாக்கோபை பின்தொடர்வதாக இருந்த யாக்கோபினுடைய சத்துருக்கள் பின்தொடராதபடிக்கு அங்கே நின்றாங்க. ஹல்லேலூயா. அது வரைக்கும் யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார் தான். ஆனால் எப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் ராகேல் சுரூபத்தை வச்சுட்டு இருக்கும்போதும் யாக்கோபுனா இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சாரா? ஆண்டவர்கிட்ட போனோன்னு முதல்ல என்ன செய்கிறாரு, உங்கள் கையில் இருக்கிற, அப்போ அவருக்கு தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்திருக்கிறாரு. நீ பெத்தேலுக்கு போய் பலியிடுன்னு சொன்ன உடனே உங்கள் கையில் இருக்கிற எல்லா பொன்னுருடிப்பைகளையும் எல்லாத்தையும் கொண்டு வா. ஒருத்தர் 2 பேர் வச்சு இல்லை, எவ்வளோ பேர் வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து கருவாலி மரத்தின் கீழே அதை புதைத்து போட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ தான் தேவனுடைய கிரியை வருகிறது. நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் எசேக்கியா இப்படி தான் நடக்கும். அவன் பாகாலுடைய மேடைகளையும் பாகாலுடைய விக்கிரகங்களையும் பாகாலுடைய தோப்புகளையும் கர்த்தருக்கான அருவருப்பு எல்லாத்தையும் அவன் உடச்சி நெகுஸ்தான்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்ரவேலருடைய நாட்களில் சர்பத்தின் மூலமாக பிரச்சனை வந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு வெண்கல சர்பத்தை செஞ்சு வையே, அதை நோக்கி பார்க்குறவன் பிழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லி. பின் நாட்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சர்பத்தையே தெய்வமாக்கி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சர்பத்தை அவன் உடைக்கிறான். அதுக்கு அப்புறம்தான் கர்த்தர் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம்.
உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய வீட்டில், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மூலமாகவோ இல்லது உங்களுடைய மூதாதையர்கள் மூலமாகவோ கட்டப்பட்டிருக்கிற பலிபீடம் என்ன? இன்றைக்கி அந்த பலிபீடத்தினால தாங்க, அந்த பழைய பலிபீடத்தினால தான், அந்த பழைய நம்பிக்கை, அந்த பழைய சுபாவம், இதனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள். அதாவது இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சில பிரச்சனைகள் தொடர்ந்து ஒரு மாதிரியே வந்துட்டுருக்கோம் பாருங்கள், ஒரு மாதிரியான பிரச்சனைகளே வந்துட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட சீசனல் எப்படி சொல்கிறது, லாஸ் மாதிரி தொடர்ந்து வரும் அது நம்மளை. ஸோ அதை வச்சு ஒரு சாபம் மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் வீட்டில் போய் கேளுங்க, எங்கள் வீட்டில், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் நான் கட்டி வச்சுருக்கிற பலிபீடம், ஒருவேளை இந்த மொபைல், நான் சொல்கிறேன், இந்த மொபைல் மூலமாக உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட, சரி ஆக்சுவலாக கிறிஸ்டின் வீட்டில் இன்றைக்கி என்ன தெரியுமா, தேவனுடைய ஆராதனை நடைபெறணும். ஆமாவா இல்லையா? காலையில் எழுந்த உடனே நம்ம ஆண்டவருடைய பாடல்களை போட்டு, இல்லை நாம் பாடல்களை பாடி நாம் ஆராதித்து, நமக்கு மியூசிக் இருந்த நம்ம வாசித்து அந்த இடத்துல தேவ ஆராதனை. ஏன் அப்படின்னா, இதை செய்யும் பொழுது தேவன் அந்த வீட்டுக்குள்ளே அசைவாடுவார், தேவன் அந்த வீட்டுக்குள்ளே உலா வருவார். அப்போ இதற்கு எதிர்மறையான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, பொல்லாப்பானத காரியங்களை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிம்மதி இருக்காது. சாப்பிட நிம்மதியாக சாப்பிட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி தான், எல்லாமே இருக்கும். ஒருவேளை வீடு வசதியாக கூட இருக்கும், ஆனால் கெபியில் போய் ஒழிஞ்சிக்கிற மாதிரி நிலைமை இருக்கும். இதெல்லாம் எப்போ தெரியுமா முடியும்? நீங்கள் அந்த பலிபீடத்தை இடித்து அதை தகர்த்து போட்டுட்டு ஆண்டவருக்கு ஆராதனைனா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பரிசுத்த பலிபீடம் கட்டி, ஹல்லேலூயா, ஒரு பரிசுத்த ஆராதனையை இந்த பரிசுத்த கரங்களினால் ஏறெடுத்தீங்க அப்படின்னா, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கி தங்கியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதியானியரை உண்மையாகவே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல கர்த்தர் முறியடித்தார். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் எது, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ எது பிரச்சனையாக இருக்குது? ஒருவேளை அதை நம்ம ஆரம்பித்து விட்டதாக கூட இருக்கலாம், நம்மளே துவங்கி வச்சதாக கூட இருக்கலாம். இல்லை, இந்த சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஜானிகா வீட்டில் இருக்கும்போது எப்படியாவது அந்த டிவி லேப்டாப் பார்க்கணும், சில ப்ரோக்ராம்லாம் வச்சுருப்பாங்க. சில ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டு அதை நான் தான் துவங்கி வச்சேன், சரி இது பார்க்கலாம், இது ஓகே, இது பார்க்கலாம். ஆனால் நாட்கள் அளவில் ஒரு நாள் திடீர்னு கவனிக்கும் பொழுது அந்த ப்ரோக்ராம், அதே ப்ரோக்ராம் தான், சும்மா சேலஞ்ச் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, அதில் தேவையில்லாத காரியங்கள் வருகிறது. அப்போ அதை துவங்கி வச்சது யார்? நான் தான். இப்போ நான் தான் அதை உடைக்கணும். இனிமேல்ட்டு அது கிடையாது, நான் தான் அதை இடித்து தள்ளணும். எதெல்லாம் சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை, அவங்கள டைம், சரி இது கொஞ்ச நேரம் இது யூஸ் பண்ணிக்க, நான் தான் துவங்கி வச்சேன், நான் தான் மொபைல் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா அவங்கள எங்கேஜ் பண்ணோம், இல்லைனா அவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இன்றைக்கி பலிபீடமாக மாறி போயிருக்கோம் வீட்டில். அதுதான் எல்லா பிளேஸையும் எடுக்கும். அப்போ அதை யார் உடைக்கணும்? யார் துவங்கி வச்சாங்களோ அவங்க தான் உடைக்கணும். ஹல்லேலூயா, அவங்க தான் உடைக்கணும். எப்படி நாதாபும் அபியும் அக்கினி தான் எடுத்துகிட்டு வராங்க, தேவனுக்கு பலி செலுத்தி தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்? அந்நிய அக்கினியை எடுத்துகிட்டு வந்தால் ஆண்டவருக்கு அது பிடிக்கல. அவருக்கு பலி செலுத்துறதுக்கு தான், ஆனால் அவர் அந்நிய அக்கினியை அலோட் பண்ணல. அவருக்கு பலி செலுத்துறதுக்கு தான் பலிபீடம், ஆனால் பழைய பலிபீடம் வேண்டாம், அதை நீ இடித்து போடு அப்படின்றாரு. நம்ம அவருக்கு தான் கொடுக்கலாம், ஆனால் அதை எங்கேருந்து கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், அதை எவ்வளோ பரிசுத்தமாக கொடுக்குறோம், அதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா என்று சொல்லி நம்ம கவனித்து நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம்.